நிறைய பேர் சொல்லுவாங்க RSS வந்து பயங்கரமான உழைப்பாளிகள் உள்ள பூந்து பூந்து வேலை செய்வாங்க அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் அது எல்லாமே கதை தான். ஒரு பெரிய பூந்து பூந்தெல்லாம் வேலை செய்யறேன். இங்க உட்கார்ந்து நான் திமுகவுடைய அந்த பூத் ஸ்ட்ரக்சரை பார்த்து நான் மறந்துட்டேன். இது RSS இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அந்த ரூட்டை நம்ம எடுத்தாச்சு. ஒரு நாள் எடுக்கல, இந்த ரூட்டை எடுத்தாச்சு. நீங்க பாத்துடலாம் யாரு எந்த அளவுக்கு வேலை செய்வாங்க. பொய்யையும் புரட்டையும் வெறுப்பையும் பரப்புறதுக்குலாம் ஒரு பெரிய திறமை தேவையா? இப்ப நான் இந்த ரூம்ல பாம் இருக்குன்னு சொன்னா எல்லாம் ஓடதான் செய்வாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன திறமை தேவை? என்ன ஒரு தேவை? அன்பையும் பாசத்தையும் பரப்புறதுக்கு உங்களுக்கு திறமை தேவை. அதுதான் நாங்க பண்றோம். அதனால பொய்யையும் குரலையும் பரப்பணும்னு நினைச்சா 5 நிமிஷம் அவ்வளவுதான். அதனால அவங்க எல்லாம் பெரிய வேலையாட்களோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் பரப்பி வச்சிருக்க கதை. பாஜக என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு அரசியல் சூழ்ச்சி. பாஜகவுடைய மாநில தலைவர் வாயை திறந்தாலே தவறுதான் பேசுறாரு. அவருக்கு வந்து ஒரு மரியாதை கிடையாது. அவருக்கு வந்து ஒரு வயதின் மீது மரியாதை கிடையாது. அவருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் மக்களுக்கு அராஜகம் பிடிக்கவே பிடிக்காது. நீ என்ன வேணா பண்ணு, ஆனா அராஜகம் பண்ணேன்னா அதை இந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இது தமிழ் பண்புலே அது கிடையாது. ஆனா நியூஸ்ல வரணுன்றதுக்காக எதையாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கை கொட்டி சிரிப்போம், ஆனா ஓட்டு மட்டும் போட மாட்டோம். அது இந்த எலெக்ஷன்லயும் தெரிய போகுது. கோயம்புத்தூர்ல அண்ணன் சொன்ன மாதிரி டெபாசிட் இழக்கும் ஒரு நல்ல விஷயத்தை தமிழகம் மறுபடியும் இந்தியாவுக்கு கொடுக்கும். இவர்கள் யாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் கடைசியா சொல்ல போற விஷயம். இவர்கள் யாருன்னு கேட்டா, இந்தியா ஒரு சமத்துவமான நாடாக மாறியது இந்திய விடுதலை போருக்கு அப்புறம். நமக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு முன்னாடி கூட நிறைய போராட்டம் நடந்திருக்கு. ஆனா இந்திய விடுதலை போருக்கு அப்புறம் நடந்த சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இங்க இருக்கிற மேடையில இருக்க எல்லோருக்கும் ஒற்றுமை அதுதான். அப்ப அப்படி மாத்த நினைக்கும் பொழுது அந்த சித்தாந்தத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் தான் பாஜக. அப்போ இந்தியா எனும் சிந்தனையே ஒத்துக்கொள்ளாதவர்கள் பாஜக. உண்மையான தேச துரோகிகள் யாருன்னு கேட்டா பாஜக மட்டும்தான். மாற்று கருத்தே கிடையாது. அவர்களுக்கு இன்னைக்கு இஸ்லாமியர்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள் சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. இஸ்லாமியர்களை எதிராக காட்டாங்கன்னா அப்பதான் ஓட்டு கிடைக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உண்மையான அவர்களின் எதிரி யாருன்னு கேட்டா நீங்களும் நானும் தான். ஏன்னா 50 வருஷத்துல நம்ம சமமா உட்காந்துட்டோம்ல. இதுதான் பிரச்சனை. இந்த சமத்துவம் தான் அவங்களுக்கு பிரச்சனை. இந்த சமத்துவம் நிலைக்க வேண்டும் என்றால் நம் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா பொத்து படிப்போட சேர்த்து சரியான அரசியல் சூழலும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காம போயிட்டோம்னா நாம் கடமை தவறியவர்கள். அதனால அந்த இடத்துக்கு இடம் கொடுக்காம இந்த தேர்தலை பர்சனலா எடுத்துக்கணும். இத வந்து நாட்டுக்காகவோ சமுதாயத்துக்காகவோன்றது ஒரு பக்கம், இது எனக்காகவும் என் வீட்டுக்காக என் குழந்தைகளுக்காக அப்படின்ற மனசுல வாங்கிட்டோம்னா நம்ம 100% சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணிக்கு, இது எனக்கு கிடைக்கிற இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் திருவள்ளூரில் இருந்து கொடுப்போம். அது இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கும். இந்தியா முழுதும் பிரதிபலிக்கும். நான் வெளியே போகும்போது சொல்லுவாங்க, உங்க ஆளுங்க மட்டும் எப்படி சரியா நிக்கிறீங்க, எல்லா பக்கமும் போய் ஏமாடிட்டு வராங்க, உங்க ஆளு மட்டும் எப்படி சரியா இருக்கீங்க. அப்ப சொல்றேன், எங்க ஆளுங்க முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சுட்டாங்க. எங்க ஊர்ல அந்த காலத்தோட தாத்தா இருந்தாரு, அவர் அடி நடிச்சு எல்லாரையும் கொஞ்சம் குழப்பிட்டாரு. அப்பத்துல இருந்து நாங்க தெளிவாயிட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நாம் தெளிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், இங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு கிளியரா தெரியும். இணைந்து வேலை செய்ய வேண்டும். நான் உங்களுடன், நம்ம அண்ணன்கள் எல்லாருமே இருக்காங்க. நான் தான் பார்த்தேன், நான் சொல்றேன், புதுசா வந்து கிரிக்கெட்ல வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எல்லா டெண்டுல்கர் எல்லாருமே இங்க இருக்காங்க, பல விதமான மேட்சஸ் ஆடினவங்க. ஸோ எனக்கு எந்த விதமான கவலையோ பயமோ இல்லை. கண்டிப்பாக இது ஒரு வெற்றி கூட்டணி, ஒரு அருமையான வெற்றியை திருவள்ளூர் தான் நம்பர் 1 கான்ஸ்டிட்யூன்சி. நம்ம ரிசல்ட் நம்பர் 1 ஆக வருவோம். அதற்கு முழுக்க அந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு தான் போய் சேரும். யார் வந்து களத்துல இறங்கி வேலை செய்யறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு இந்தியாவின் முக்கியமான ஒரு போராளி. அந்த கடமையும் கூட. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இன்னும் பல முறை உங்களுடன் வருவேன், வீட்டுக்கு வருவேன். நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு பைக் எடுத்து நம்ம திருவள்ளூர் ஃபுல்லா சுத்தினேன். அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்தது, இந்த ஊர்ல என்ன நடக்குது. இன்னும் கூட எல்லாரையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய
எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும், என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுடன் பணிவாக